அனுமனின் தாகத்தை முருகன் எப்படி தீர்த்தார் தெரியுமா? ராமநாமம் உயிர் மூச்சாக இருந்தவன், ராம பக்தியின் உச்சம், அஞ்சனேயர், உலகம் முழுவதும் சுற்றியவன், கடலை தாண்டியவன், சூரியனை தொட்டவன். ஆனால் அந்த நாள் வெயில் கொளுத்தியது, உடல் சோர்ந்தது, கழுத்து வறண்டு போனது, தாகம். ஆனாலும் அனுமன் எளிதாக தாகம் தீர்க்கவில்லை. என் சக்தி என் தவம், என் தவம் என் பக்தி, அந்த உறுதியுடன் பயணம் தொடர்ந்தார். அப்போது ஒரு மலை, அமைதியான மலை, பழனி. அந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறுவன், கையில் வேல், கண்களில் ஞானம், முகத்தில் தெய்வீக அமைதி, குமாரன், முருகன். அனுமனின் தாகத்தை பார்த்து மென்மையாக சொன்னார், வீரனே, இந்த மலையின் கீழே நீர் இருக்கிறது, தோண்டி குடியுங்கள். அனுமன் சிரித்தார், நான் கடலை தாண்டியவன், ஒரு சிறுவன் சொல்வதை ஏற்க வேண்டுமா? அந்த சொல்லில் ஒரு நொடி அகன்றார். முருகன் அமைதியாக சிரித்தார், வேலை மண்ணில் நட்டார். அந்த நொடியே மலை பிளந்தது, புனித நீர் பொங்கி வந்தது, அமிர்தம் போல தெளிந்த நீர், உலகமே நின்றது. அனுமன் அதிர்ந்தார், உடனே மண்டியிட்டார், சக்தியின் உச்சம் ராமன் என்றார்.